சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் வணக்கம். எஸ்ஐஎஃப்ன்ற ப்ராடக்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பிஎம்எஸ்க்கும் பிட்வீனில் மினிமம் 10 லட்ச ரூபா ஸ்கீம் வந்து செபி இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் செபி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை ஒரு டிரான்ஸ்பரன்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஆரில் கம்பைன் சார்ஜஸாக இல்லாமல் ஒரு பிரேக்கப்போட என்னென்ன சார்ஜஸ் அந்த டிஆரில் வருன்ற செப்பரேட் பிரேக்கப்போட வரணுன்றதையும் கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த எஸ்ஐஎஃப்பில் வந்து டே டு டே டிஆர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸ் நடக்குது. இப்போது ரீசெண்டாக நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தது என்னென்னா, ஏப்ரல் 3ஆம் தேதி 0.6% டிஆர் இருக்குது, ஏப்ரல் 6ஆம் தேதி 11% டிஆர். இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் எதனால்? இப்போ முதல்ல இந்த டிஆரில் பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ், டேக்ஸு, அதர் லெவிஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த டிஆர் அப்படின்றது வரும். ஸோ அப்போது எப்போ அதிகமாக வரும்? 0.5 0.7%லேருந்து 11%க்கு எப்போ டர்ன் ஆகும் அப்படின்னா, இது வந்து இவங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த எஸ்ஐஎஃப் இந்த ஸ்கீமோட டிரான்சாக்ஷன் நடக்கும்போது நமக்கு அந்த டிஆர் வந்து ரைஸ் ஆகிறத பார்க்குறோம். இது ஒரு பெர்மனண்ட் விஷயமானா கண்டிப்பாக ஃபிக்ஸடோ இல்லை பெர்மனண்ட்டாக கிடையாது. எப்பப்பெல்லாம் டிரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த டேயில் அந்த டிஆர் வந்து சேஞ்சஸ் இருக்கும். பட் அதர் தென் இதில் வந்து 0.5 0.3 அந்த மாதிரி ரொம்ப குறைவான ஒரு ரேட் பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்க முடியுது. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஃபண்டு வந்து ஹெவியாக எப்போ ட்ரேட் பண்ணுறாங்களோ அப்போ இந்த டிஆரோட வேல்யூ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எந்தெந்த மாதிரியான ஃபண்டுக்கு இந்த மாதிரி டிஆர் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, ஹை காஸ்ட் இருக்கிற அந்த ஸ்கீம் வந்து மேபி பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஸ்கீமாக இருக்கலாம், டைனமிக் ஆசட் அலோகேஷன் இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர் ரேஷியோ வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ்லேயும் டிஆர் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு இன்வெஸ்டார் இந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? நாமினல் அப்படின்னா நியர்லி 0.4 0.5%லேருந்து ஒரு 0.7 0.8% வரைக்கும் ஒரு வெரி குட் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். இல்லை இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் வச்சு நம்ம ஸ்கீமை சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக சரியானதாக இருக்காது. ஏன் அப்படின்னா, ரொம்ப குறைவான டிஆர் இருக்கிற ஸ்கீம்ஸில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது நல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் குறைவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபண்டை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது பெட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.